ஒரு ஹைவே கான்ட்ராக்டர்கிட்டேருந்து அந்த நிலத்தை வாங்குறாங்க. இவர் ஹைவே மினிஸ்டர் சமப்படுத்துவதற்காக, இதில் மண்ணை கொட்டி சமப்படுத்துவதற்காக அதற்கு பக்கத்தில் அடுத்த சர்வே நம்பர் வந்து முளப்பம்பாடி ஏரி. அப்போது இது ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு மண் திருட்டு. அதை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நிலத்தை முழுக்க நிரப்பியிருக்கிறாங்க. இப்போ இதில் 2 ஆதாயம் ஏவாவேலு அவர்களுக்கு ஏற்படுது. ஸோ நாளைக்கு அந்த இடத்துல ஒரு டிஸ்டிலரி ஆரம்பிக்கணுமோ இல்லை ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு, அதோடைய லெவலை வந்து இங்கே ஏற்றியாச்சு. ஸோ நேரடியாக இந்த ஆதாயம் அப்படிங்கிறது ஏவாவேலுடைய குடும்பத்துக்கு போயிருக்கு. இந்த ஆதாயம் என்பது நேரடியாக திமுக என்ற கட்சிக்கு போயிருக்கிறது. அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் இப்போ இந்த ஆட்சியில் முறைகேடே நடக்கலையா? நடக்கலாம், நடந்தால் அது வந்து ஒன்றொன்னா வெளியே வரும். ஆனால் டிவிக்கு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் நம்ம பார்த்தது வந்து விஜயபாஸ்கரை கட்சிக்குள்ளே எடுத்தது. அவ்வளவு ஊழல் வழக்குகள் இருப்பவரை கட்சிக்குள்ளே எடுத்திருக்கிறாங்க, இன்னைக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாளைக்கு அவர் ஒருவேளை அமைச்சரானால் அவ்வளோதான், காலி, அடிச்சு நவுத்துவாங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி புகார்கள்லாம் அரசாங்கம் வேகமாக நகர்ந்து ட்ரையல் நடத்தி அவருக்கு ஒரு சிறை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவில் வேலை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்திலிருந்து திருமிகு ஜெயராமன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கனிம வள கொள்ளை 8 கோடிக்கு மேலே மண் திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் மீது அறப்போர் இயக்கத்திலிருந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க. என்ன நடந்துச்சு? திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த மாநாடு திமுகவது நடந்திருக்கு, அதுக்காக மணல் திருடி அதிக அளவில் கொள்ளை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னுடைய பின்னணி என்ன சார்? இந்த மாநாடு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய இளைஞரணி மாநாடாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவர்கள் செய்த ஒரு மாநாடு. திருவண்ணாமலையில் ஏவாவேலு தலைமையில், ஏவாவேலு அவர்கள் தான் வடக்கு மண்டலத்துடைய பொறுப்பாளர் தமிழ்நாட்டில். மே 2025 அதற்கான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இதை நடத்துகிறார். இந்த கூட்டம் வந்து டிசம்பர் 14, 2025 நடக்குது. ஆனால் அதற்கு 1 மாதம் முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா நவம்பர் மாதத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிலம் வந்து கலைஞர் திடல்னு பேர் வச்சுக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 124 ஏக்கர் நிலம். இந்த 124 ஏக்கர் நிலத்தை 2024 ஏவாவேலுடைய மகன் ஏவா குமரன், அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்னு அவருடைய நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தின் பெயரில் வாங்கப்படுகிறது. ஒரு ஹைவே கான்ட்ராக்டர்கிட்டேருந்து அந்த நிலத்தை வாங்குறாங்க. இவர் ஹைவே மினிஸ்டர், ஒரு ஹைவே கான்ட்ராக்டர் வந்து, அதுவும் எங்கேயோ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர். அவர் வந்து இந்த அருணாச்சலா சுகர் மில்லை வந்து ஆக்ஷனில் எடுக்கிற மாதிரி எடுத்து அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு கழித்து அவர் வந்து ஏவாவேலுடைய மகனுக்கு இந்த நிலத்தை கொடுக்குறாங்க. கைட்லைன் வேல்யூக்கு கிட்டத்தட்ட 46 கோடி ரூபாய்க்கு வாங்குறாரு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் அங்கே போகும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூ சென்ட்டுக்கே 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்குங்க. அப்புறம் 124 ஏக்கர் நீங்கள் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா. ஆனால் அதை வாங்குவது 46 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, இல்லாத அதில் ஏதாவது ஆதாயம் இருக்கிற ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கிட்ட வாங்கின போது இதெல்லாம் வந்து விசாரணைக்கு செய்ய வேண்டியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நிலத்தை வாங்கி இதை சமப்படுத்துவதற்காக, இதில் மண்ணை கொட்டி சமப்படுத்துவதற்காக அதற்கு பக்கத்தில் அடுத்த சர்வே நம்பர் வந்து முளப்பம்பாடி ஏரி ஒட்டி இருக்குது. அந்த முளப்பம்பாடி ஏரியிலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டே அண்ட் நைட்டு லாரிகள் ஹிட்டாச்சி வச்சு அந்த மண்ணை எடுத்து, நீங்கள் ஒரு ஏரியில் மண் எடுப்பது அப்படிங்கிறது யாருமே அனுமதி கொடுக்க முடியாது. ஈவன் கலெக்டர் கூட அவருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இருக்குது, என்னென்னா டாப் 1 மீட்டர் மட்டும்தான் அனுமதி கொடுக்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா டாப் 1 மீட்டர் அப்படிங்கிறது கிளே சாயில், சில்ட்டு இருக்கக்கூடியது. அதுவுமே விவசாய பர்பஸ்க்காக, பானை செய்யறது பர்பஸ்க்காக, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டொமஸ்டிக் பர்பஸ்க்காக அவர் 1 மீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். கமர்ஷியல் பர்பஸாக இருந்தால் நீங்கள் சேலில் தான் வரும்.
அப்போ அந்த மாதிரி நீங்கள் விற்க போகிறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஈவன் டாப் 1 மீட்டருக்கு கூட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும். 1 மீட்டருக்கு கீழே யாருமே அனுமதி கொடுக்க முடியாது. சட்டமே என்ன சொல்லுங்கள், 1 மீட்டருக்கு மேலே எடுக்க முடியாது, அலௌடு கிடையாது நீங்கள் லேக் பெட்டில். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 5 மீட்டர் 6 மீட்டர் நான் அந்த இடத்துல போய் மெஷர் பண்ணியிருக்கிறேன். பல இடங்களில் மெஷர் பண்ணேன். 5 மீட்டர் 6 மீட்டர்னு நிறைய இடங்களில் வருது. அப்போது சராசரியாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 மீட்டர்லேருந்து ஆரம்பித்து 7 மீட்டர் வரைக்கும் அவங்க பல்வேறு இடங்களில் எடுத்திருக்கிறாங்க. அப்போது இது ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு மண் திருட்டு. அதை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நிலத்தை முழுக்க நிரப்பியிருக்கிறாங்க. 100 ஏக்கர் நிலத்தை நிரப்பியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி செய்து தான் அவங்க அந்த கான்ஃபரன்ஸையே நடத்துகிறாங்க. இப்போ இதில் 2 ஆதாயம் ஏவாவேலு அவர்களுக்கு ஏற்படுது. ஒன்று, அவர் கட்சியில் நான் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறேன்னு இந்த மண்ணை அவருடைய ஆதாயத்துக்கு எடுத்து அவர் கட்சியில் அவர் பொறுப்பை நிர்ணயம் பண்ணிக்கிறார். அவர் இந்த கான்ஃபரன்ஸை நான் சூப்பராக நடத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணை திருடி லெவல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் இது லெவல் பண்ணது எந்த இடத்துல, அவருடைய பையனுடைய இடத்துலையே. ஸோ நாளைக்கு அந்த இடத்துல ஒரு டிஸ்டிலரி ஆரம்பிக்கணுமோ இல்லை ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு, அதோடைய லெவலை நீங்கள் ஏற்றியாச்சு. ஸோ நேரடியாக இந்த ஆதாயம் அப்படிங்கிறது ஏவாவேலுடைய குடும்பத்துக்கு போயிருக்கு. இந்த ஆதாயம் என்பது நேரடியாக திமுக என்ற கட்சிக்கு போயிருக்கிறது அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ். அதனால தான் இது ஒரு ஊழல் வழக்காக மாறுகிறது. இது மண் திருட்டு மட்டும் கிடையாது. அந்த மண் திருட்டின் மூலமாக ஆதாயம் அடைந்தது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அமைச்சராக இருந்தவர். இன்ஃபேக்ட் அவர் துறைக்கு சம்மந்தம் கூட கிடையாது. ஆனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் அந்த ஆதாயத்தை அவருக்கு பெற்றிருக்கிறார். இதை தான் நாங்கள் ஆதாரங்களுடன் இந்த அனைத்து ஆதாரங்களையும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லேருந்து இந்த லேண்ட் எப்படி அவரோடதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா ஃபோட்டோஸு டீட்டெயில் கிட்டத்தட்ட 12 ஏக்கர் அளவில் எடுத்துருக்குறாங்க. நான் ரொம்ப குறைந்தபட்சம் 50 ஏக்கர் அந்த ஏரி குறைந்தபட்சமாக பார்த்தா கூட 12 ஏக்கர் இருக்கும். அதுலேயுமே சில இடங்களில் திட்டாக வச்சதுனால நான் 3ல் 1 பங்கு கழிச்சிட்டு வெறும் 8 ஏக்கரில் எடுத்த மாதிரி மட்டும் கணக்கு வைத்து 8 ஏக்கர் 5 மீட்டர் ஆழம், அதுலேயும் 1 மீட்டர் டாப் 1 மீட்டர் கழிச்சிட்டிங்கன்னா 4 மீட்டர் ஆழத்தில் கணக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை கன அடியில் மாற்றும் போது 45 லட்சம் கன அடி வருது. அப்போ 45 லட்சம் கன அடி மண்ணை எடுத்திருக்கிறாங்க. அதோடைய விலை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் இன்றைய மதிப்பில். அதுவும் குறைந்தபட்சமாக நீங்கள் முரம் மண்ணுன்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஆன்லைனில் நீங்களே போடலாம், தேடலாம் எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 18 ரூபாய் 20 ரூபாய் 25 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அப்போ அது நம்ம குறைந்தபட்சம் 18 ரூபான்னு போட்டால் கூட 8.22 கோடி ரூபாய் இழப்பு அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, ஆனால் இப்போ இந்த வழக்கு மேலே இந்த விஷயத்தில் நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்களா? எஃப்ஐஆரில் யாருடைய பெயர்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு? இப்போ தான் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். இன்றைய தினம் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் வைத்து புகார் கொடுத்துருக்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான புகார்கள் எதில் நேரடியாக ஆதாயம் பெற்றதற்கான முகாந்திரமே இருக்கிறதோ இந்த மாதிரி புகார்களில் அவங்க ப்ரிலிமினரி என்கொயரி, டீட்டெயில் என்கொயரின்னு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அவர்கள் நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கள். எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு நேராக போங்க. இப்போ மழைக்காலம் வருவதற்கு முன்பு அந்த இடத்துல போய் நீங்கள் ட்ரோன் வச்சு சூப்பர் செக் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஆழம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அகலம் எடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ட்ரோன் வைத்து ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்க முடியும். மேபி இதோட கூட வரலாம் நம்ம எடுத்ததை விட. ஸோ அதனால் நீங்கள் அதை உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த விஷயங்களை செஞ்சாங்கன்னா தான் இந்த கேஸ் வலுவாகும். ஸோ அந்த வேலைகளை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யும். ஓகே, இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். திரு ஏவாவேலு அவர்கள் ரோடு போடுறதுல சில முறைகேடு நடந்திருக்கு, ரோட் கான்ட்ராக்டில் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் விவகாரத்தில். ஸோ அப்போ அந்த விஷயம், அதை தொடர்ந்து இந்த விஷயம் அப்படின்ட்டு வரும்போது அப்போ திமுக முன்னாள் அமைச்சர்களை டார்கெட் பண்ணுறாங்க, தாவேக அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்போ இந்த ஆட்சியில் முறைகேடே நடக்கலையா? முறைகேடு நடக்கலாம், நடந்தால் அது ஒன்றொன்னா வெளியே வரும். இதுவரை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 2 மாதம் ஆட்சி நடந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 100 நாட்களை நெருங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மே மாதத்துலேருந்து இப்பொழுது வரைக்கும் நடந்ததில் மிகப்பெரிய முறைகேடு என்று நடந்ததாக நமக்கு எதுவும் தெரியல. பழனி ஒரு கோயில் விஷயம் ஒன்று நடந்தது, அது உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி முறைகேடுகள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய, அது பழனி இன்னும் வெளியே வந்திருக்கு, இன்னும் வெளியே வராமல் கூட சிலது நடந்திருக்கலாம்.
அதெல்லாம் அரசு வந்து அதனால தான் சொல்ல சிஸ்டமிக்கான சொல்யூஷனை நோக்கி அரசாங்கம் வேலை செய்ய வேண்டும். என்ன நம்ம முதல் முறையாக என்ன பார்த்துருக்குறோன்னா, அரசியல்வாதிகள் வந்து அமைச்சர்கள் வந்து நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது இனி வந்து இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதற்கு அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்குறது ரொம்ப முக்கியம். பல டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்கிறோம். பல டெண்டர்கள் முறைகேடாக போடப்பட்ட டெண்டர்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் புகார்கள் எழுப்பி 70-80 டெண்டர்கள் ரத்து பண்ணியிருப்போம் இந்த அரசாங்கத்தில். அறப்போர் புகார் கொடுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் முறைகேடாக அந்தந்த இடங்களில் போடப்பட்ட டெண்டர். பொள்ளாச்சியில் 28 டெண்டர் ரத்து பண்ணது, கார்பரேஷனில் 7 டெண்டர், அதற்கு பிறகு திருநெல்வேலியில் டெண்டர் ரத்து பண்ணது, தென்காசியில் கிட்டத்தட்ட 45-50 டெண்டர்கள் ரத்து பண்ணது. இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70. அதை தவிர மின்சார வாரியத்தில் டெண்டர்கள் ரத்து செய்யப்படுது. ஸோ எவ்வளோ டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எதற்கால முறைகேடுகள் அந்தந்த இடங்களில் நடந்ததுனால தானே. ஓகே, பட் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது. ஏன்னா நம்ம கரூர் இஷ்யூ பேசும்போதே பேசினோம், அப்போவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த கவர்மெண்ட் நினச்சிருந்தா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்கலாம், எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். பட் அந்த நேரத்தில் அது எதுவுமே நடக்கல. இப்போ தாவேகா ஆட்சி வந்த பிறகு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது, அது மேலே இமீடியட் ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்படின்னா இதில் ஒரு அரசியல் இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எடுக்காததில் ஒரு அரசியல் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நான் 2022 புகார் கொடுத்தேன் கரூர் விஷயத்தில். ஏன் 4 வருஷமாக திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கலை? ஒரு ரோடே போடாமல் ஒரு கான்ட்ராக்டருக்கு பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்டர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல, அந்த கான்ட்ராக்டரை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ அது மேலே எஃப்ஐஆர் போடாதது ஒரு அரசியல் தானே. அப்போது அது ஒரு அரசியல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு அரசியல், அது அரசியல் இல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அரசியல். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து இதனுடைய காரணம் என்னென்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய இயக்கமாக இன்று இல்லை. இது வந்து நிதர்சனமான உண்மை. அவர்களுக்கு நிதியில் தன்னிச்சைத்தன்மையோ, செயல்பாடுகளில் தன்னிச்சைத்தன்மையோ, அல்லது ரெக்ரூட்மெண்ட்டில் தன்னிச்சைத்தன்மையோ இது எதுவுமே கிடையாது. அப்போது பெரும்பாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்குன்னா, அவர்கள் ஆளுங்கட்சியால் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகள் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் எதிர்கட்சிகள் மீது தான் நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகள் இருக்கும். நாங்கள் வந்து இந்த கரூர் நெடுஞ்சாலைத்துறையில் அந்த புகார் கொடுத்தோன்னா அவங்க நேரடியாக அரசாங்கத்துக்கு அனுப்பிடுறாங்க புகார். அரசாங்கத்தில் ஏவாவேலுடைய புகார், ஏவாவேலு அமைச்சருக்கு கீழே நடந்த புகார் மீது அந்த துறைக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த துறை என்ன பண்ணும்? எப்படி எஃப்ஐஆர் போடுமா? அது எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லுமா? 4 வருஷம் அவங்கள சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு முறைகேடு நடக்குதுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த துறை சார்ந்தவங்க கிட்ட தானே அதை செக் பண்ண கொடுப்பாங்க. இந்த துறையில இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க, நீங்க இதை செக் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. லைக் இதுதானே ப்ராசஸ்ல, அதை தாண்டி வேற ஏதாவது ப்ராசஸ்? அது ப்ராசஸே கிடையாது. ஓகே, ப்ராசஸே என்னன்னா, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யும். அதுதான் ப்ராசஸ். லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனால் 2018 மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடினே சொல்லலாம், ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க ஊழல் தடுப்பு சட்டத்தில். எந்த ஒரு புகார் விசாரிக்கப்பட வேண்டும் என்றாலும் முதல்ல நீங்கள் அந்த அரசாங்கத்திடம், அந்த துறையிடமே, துறையுடைய தலைவர்கிட்ட போய் அனுமதி வாங்கினா தான் விசாரணையை துவங்க முடியும். அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். பெரும்பாலும் அந்த துறையுடைய தலைவரே அந்த ஊழலில் ஈடுபடுற ஒருவராக தான் இருப்பாங்க. நிறைய ஊழல்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் அந்த துறைக்கிட்டேயே அமிச்சிங்கன்னா அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க எப்படி அனுமதி கொடுப்பாங்க விசாரணையை துவங்குவதற்கு கூட? அப்போது இன்றைக்கி இதுதான் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அப்போது நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து புகார் அப்படியே அனுப்பிட்டு நீங்களே சொல்லுங்கள் எஜமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே பண்ணாமல். அப்புறம் இந்த அரசு வந்ததுக்கு பிறகு தான் இப்பொழுது நடவடிக்கை எடுப்பதற்கான நாங்கள் 40 புகார்களையும் வரிசைப்படுத்தி எழுதி நாங்கள் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கான மினிஸ்டர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய டைரக்டருக்கு, எல்லாருக்கும் நம்ம எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்ன பெண்டிங்காக இருக்குது, எங்கெங்கே பெண்டிங்காக இருக்குதுன்னு எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதன் அடிப்படையில் அடுத்ததாக இப்பொழுது நடவடிக்கைகள், அதன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. இன்னும் நிறைய புகார்கள் பெண்டிங்கில் இருக்குது, அதன் மீதெல்லாம் போடப்பட வேண்டும். ஓகே, பட் ஒன் பை ஒன்னாக இந்த தாவேகா அரசு மேலேயும் சில முறைகேடுகள், புகார்கள் இருக்குது. அது வெளியே வர மாட்டேங்குது. இவங்களுமே டெண்டரில் சில முறைகேடுகள் பண்ணுறாங்க, வெளியே தெரிய மாட்டேங்குது. டாஸ்மாகில் முந்தைய அரசு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த முறை வந்து இவங்க 20 ரூபா வாங்குறாங்க. இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ச்சியாக நீண்டுக்கிட்டே இருக்கே சார். சரி, கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், அது ஆதாரத்தின் அடிப்படையில் ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கணும். ஆதாரங்கள் இருந்தால்தான் அதில் ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஆதாரங்கள் இல்லாமல் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம வேலை செய்ய. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும்
நீங்கள் கேட்குறீங்கல்ல அரசியலா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதுனா அந்த எஃப்ஐஆரில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா என்பது தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணும். அதில் உண்மைத்தன்மை இப்போ கரூர் எஃப்ஐஆராக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி நம்ம கொடுத்த புகாராக இருக்கட்டும், எல்லா ஆதாரங்களின் அடிப்படையில் கொடுக்குறது. அப்போ அதே மாதிரி தாவேக்கா அரசில் முறைகேடுகளே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முறைகேடுகள் நடந்தது. தென்காசி டெண்டர் போட்டாங்க, இப்போ இதில் திருநெல்வேலியில் போட்டாங்க, இதில் போட்டாங்க. நாங்கள் புகார் கொடுக்கிறோம். புகார் கொடுத்த உடனேயே அதன் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு சில இடங்களில் அந்த அதிகாரிகள் மேலே சஸ்பென்ஷன் ஆக்டிவிட்டி வந்தது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வரவேற்கத்தக்கது. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அக்கௌண்டபுளாக இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக மூணாவது ரெஸ்பான்சிவாக இருக்கணும். மக்கள் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையை கேட்டு அதில் முறைகேடு நடந்ததுன்னா அது மாரி நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அதை செய்கிறாங்க. ஏன்னா இந்த லார்ஜ் மிஷினரியில் முறைகேடே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இவ்வளோ வருஷமாக வெல் ஆயில்டு மிஷின், இவ்வளவு ஊழல்களுக்கும் லஞ்சத்திற்கும் பழகிய அதிகாரிகள் அதை விடுவாங்களா? அவ்வளோ எளிதா விட மாட்டாங்க. அப்போ ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல முறைகேடு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்போது நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா, ஓகே அந்த அமைச்சரும் ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கே வேலையை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. இவங்க மேல் லெவலில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், நாங்கள் இந்த மாதிரி புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு இருக்காங்க. இது வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஊழலை லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இது நடக்கணும். இன்றைக்கி பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு இருக்காங்க, பியூரோக்ராட்டிக் கிளாஸ் வாங்குறாங்க. இதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ அடுத்த சில மாதங்களில் எப்படி வேணால் நடக்கலாம். பியூரோக்ராட்டிக் கிளாஸும் வந்து நான் வாங்க மாட்டேங்கிற ஒரு லெவலுக்கு நிலைக்கு வரலாம். ஏன்னா மேலேருந்து எங்களுக்கு எந்த பணமும் கேட்கல, பார்ட்டி ஃபண்டும் கேட்கல அப்படின்னா பியூரோக்ராட்டிக் கிளாஸும் சரி நான் வந்து வாங்கலை அப்படின்ற ஒரு நிலைக்கு நிறைய பேர் வர்றதுக்கு வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து நான் வாங்குகிறேன், நானும் உங்களை மாதிரி வாங்குறேன்னு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுக்குமே நம்ம மக்கள் தான் அழுத்தத்தை கொடுக்கணும். கரெக்டாக எங்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்க தான் அந்த இடத்துல தப்புகள் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும். ஸோ அது நம்மளுடைய வேலையும் கூட. ஸோ அதை நம்ம செய்ய வேண்டும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதனால தான் சொல்கிறோம்னா சிஸ்டமிக்கான சொல்யூஷனை நோக்கி வேலை செய்யணும். டெண்டர் முறைகேடு ஏன் நடக்குது? 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா டெண்டர்களும் ஓப்பன் டெண்டர்களாக போட சொல்லுங்கள். லிமிட்டட் டெண்டராகவே இன்றைக்கி நிறைய டெண்டர்கள் 50 டெண்டர்கள் ரத்து பண்ணியிருப்போம். ஏன் லிமிட்டட் டெண்டர் போட அலோவ் பண்ணுறீங்க? 1 லட்சத்துக்கு மேலே இருந்தாலே ஓப்பன் டெண்டராக தான் போடணும். சட்ட ரீதியாக கொண்டு வாங்க, சட்டத்திலேயே மாற்றம் கொண்டு வாங்க. இதெல்லாம் தான் நம்ம கேட்குறோம். அப்போ அந்த மாதிரி மாற்றங்கள் சிஸ்டமிக்காக கொண்டு வரும்பொழுது தான் இதெல்லாம் தவிர்க்கப்படும். சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மக்கள் கருத்தோடு கேட்டு நம்ம ஒரு மாடல் டிராஃப்ட் வச்சுருக்கிறோம். அது எல்லாமே நம்ம அரசாங்கத்துக்கு ஏற்கனவே ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோவாக கொடுத்துருக்குறோம் டிவிகேக்கு. இப்போ அரசாங்கத்திற்கும் நம்ம அனுப்ப இருக்கிறோம். அப்போ இது அனைத்தையும் அனுப்பி தான் நாம் வந்து படிப்படியாக இந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஓகே. இப்போ இந்த விவகாரத்தில், இந்த மணல் கொள்ளை விவகாரத்தில் ஏவாவேலு அவர்கள் மீது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படும்? இன்னும் அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்களுடைய ஃபைல்ஸ் உங்ககிட்ட யாரோடது இருக்குது சார்? இல்லை இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி புகார்கள்லாம் அரசாங்கம் வேகமாக நகர்ந்து ட்ரையல் நடத்தி அவருக்கு ஒரு சிறை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவில் வேலை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய ஊழல் வழக்குகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ட்ரையலுக்கு போய் கடைசியில் தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மக்களுக்குமே வந்து எவ்வளோ தான் இது பண்ணாலும் கடைசியில் வந்து தண்டிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வழக்குகள்லாம் நேர இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒன்று. அவங்க சீக்கிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ப்ரூவ் பண்ணி அவர்கள் இந்த 2-3 ஆண்டு காலத்திற்குள்ளேயே அந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கும் நம்பிக்கை வரும். இரண்டாவது, நம்ம எந்த அமைச்சர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நாங்கள் எந்த அமைச்சர்கள் பின்னாடியும் போகிறது கிடையாது. எந்த அமைச்சர்களுடைய ஊழலையும் வெளிக்கொண்டு வரணுங்கிறது நம்ம என்றைக்குமே செஞ்சது கிடையாது. நம்ம ஊழல்கள் பின்னாடி போகிறோம். அந்த ஊழல்கள் பின்னாடி போகும்போது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைச்சர் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்ம போகக்கூடிய ஊழல்கள் பின்னாடி அடுத்த ஊழல் பின்னாடி எந்த அமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த 100 நாட்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு, அதை கம்ப்ளைண்ட்ஸாக கொடுத்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இதற்கு பிறகு அது இப்படியே தொடருமா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரப்பூரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல சார், ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிவிகே கவர்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, டிவிகே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கம்பேர் பண்ணும்போது
இவர்கள் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே மாறிச்சு. ஆரம்ப கட்ட காலத்தில் சில டெண்டர்கள்லாம் டிஎம்கேவும் ரத்து பண்ணாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த மற்ற லேயர்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாக இருந்ததை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்க முடிந்தது. தாவேகா வந்து இதுவரை அப்படி இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, இது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் டெண்டர்களும் போடப்படவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பட்ஜெட் செஷன் நடந்திருக்கு. இதற்கு பிறகு தான் மிகப்பெரிய டெண்டர்கள் அனைத்தும் ஃப்ளோட் செய்யப்படும். சாலைகள் டெண்டர்களாக இருக்கட்டும், மழை நீரோடிகளாக இருக்கட்டும். ஸோ இப்பொழுது தான் அவர்கள் இன்னும் வீரியமாக ரொம்ப தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய நேரம். ஸோ இந்த டெண்டர்கள் எல்லாம் போட்டி நிலவ வேண்டும், ஊழல்கள் நடைபெறாமல் நடக்க வேண்டும் என்பதில் கவனமும் செலுத்தணும். அதே நேரத்தில் வேகமாக வேலையும் கிரவுண்ட் லெவலில் நடக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து செய்வது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு அரசு அதை உண்மையிலே செய்தார்கள் அப்படின்னா மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டுவார்கள். ஏன்னா இதற்காக தான் இந்த அரசை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து கரப்ஷனை ஒழிப்போம்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் தான் மக்களும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது அதை இந்த அரசு செய்து காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி சொல்லளவில் இருப்பது, இன்றைக்கி இனிஷியலாக அவங்க காட்டிருக்கிற பொலிட்டிக்கல் வில் இது சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. அதை செய்யறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து. ஓகே, நிறைவான ஒரே ஒரு அரசியல் கேள்வி. அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் நாங்கள் முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேருமே தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது பேசுவாங்க. பட் அதே மாதிரி எடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த முறை அசெம்பிளியில் பேசும்போதே ஏவா வேலு அவர்கள் சமீப காலங்களில் கொஞ்சம் தன்மையாக இறங்கி போகிறத பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே ஒரு மாற்று அரசியல் வந்திருக்காங்க, இவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்றதுக்காக பண்ணுறதா, அப்படியான ஒரு அரசியல் எடுத்துக்கலாமா? ஆமாம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஈவன் கவர்னன்ஸ்குள்ளேயே நான் என்ன கேள்விப்படுறேன்னா, ஈவன் அதிகாரிகள் மட்டத்திலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, பயம் இருக்குது. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறது, இது இப்படியே தான் இருக்கும், ஊழல் அதிகாரிகள்லாம் இப்படியே தான் இது இருக்க போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப முக்கியமாக சொன்னால், திமுகவுக்கு வரும்போது அதிமுக ஆட்சி நடக்கும்போது கூட திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் எல்லாம் நன்றாக கவனிக்கப்படுவார்கள். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நன்றாக கவனிக்கப்படுவார்கள். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெளிவாக, அதுவும் ஊழலுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய எங்களை போன்ற நபர்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அது நாங்கள் எக்ஸாம்பிள்ஸே வந்து நிறைய விஷயங்களில் சொல்ல முடியும், ரேஷன் ஊழல்கள்லேருந்து பல ஊழல்கள். ஆனால் இன்று இப்படி இவங்க வந்து அப்படிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஊழல் பண்ணாதீங்கன்றிருக்காங்க, லஞ்சம் வாங்கினா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மேலளவுலேருந்து அமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் மீட்டிங்ஸில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஈவன் அரசியல் மட்டத்தில் கூட, இப்போ எதிர்கட்சிகள் மட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய பயத்தை வந்து ஏற்படுத்துது. என்ன இவங்க வந்து நம்ம வெளியில் ஊழலை எதிர்ப்போன்னு பேசுவோம், வெளியில் எதிர்கட்சிகளை எதிர்ப்போன்னு பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே இருப்போம். இவங்க ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட், அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பயம்தான் இன்றைக்கி பல்வேறு வழிகளில் நம்ம பார்க்குறோம். ஸோ அது முக்கியம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி காம்ப்ரமைஸ் ஆகிறது தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. பர்டிகுலர்லி இவ்வளோ ஊழல்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆனால் டிவிக்கு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் நம்ம பார்த்தது வந்து விஜயபாஸ்கரை கட்சிக்குள்ளே எடுத்தது. அவ்வளவு ஊழல் வழக்குகள் இருப்பவரை கட்சிக்குள்ளே எடுத்திருக்கிறாங்க, இன்றைக்கி பதவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாளைக்கு அவர் ஒருவேளை அமைச்சரானால் அவ்வளோதான், காலி, அடித்து நவுத்துவாங்க அவங்கள. அப்போ இந்த மாதிரியான சர்க்கிள்கள்லாம் நாளடைவில் என்னவாக மாறப்போகிறது அப்படிங்கிறது பொறுத்து தான். இல்லை, தாவேக்காவே ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறது, அரசு அலுவலகங்களுக்கு நீங்கள் போகும்போது அங்கே முன்ன மாதிரி காசு வாங்கிட்டு வேலை நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காசு வாங்குற விஷயம் இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும்தான் ஊழலா? வெறும் மேலோட்டமாக இந்த அரசு இதை அணுகிறாங்களா, இல்லை இன்டெப்த்தாக பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான புரிதல் இந்த அரசுக்கு இருக்கா? ஏன்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்கள ஒரு இடையில குறைச்சி தானே மதிப்பிடுறாங்க. இல்லை, இது லஞ்சம் மட்டும் இல்லைங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இது வந்து ஒரு லஞ்சத்திற்கான விஷயம் மட்டும் கிடையாது. லஞ்சமும் குறைந்திருக்கிறது. இப்போ ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் மேட்டுப்பாளையத்துக்கு போகும்போது கூட அங்கே ஒரு டிரைவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது 4000 ரூபா 5000 ரூபா புரோக்கர் மூலமாலாம் போய் செலவு பண்ணால் தான் எஃப்சி கிடைக்கும். இன்றைக்கி இந்த வாட்டி நான் ஒரு பைசா கொடுக்காம வாங்கிட்டேன் சார் ஆர்டிஓ ஆஃபீஸில், எனக்கே அதிசயமாக இருக்குது. இப்படி சொல்கிறாங்க.
அப்போது இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக கேட்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊழல் அப்படிங்கிறதுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஊழல் அப்படிங்கிறது ஏதோ தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே கேபி பார்க் புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தினம் தினம் செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி கிடைக்காம சுவரை தொட்டா கீழே விழுதுல. இதற்கு காரணம் ஊழல். நீங்கள் வந்து கரண்ட் பில்லை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு அதிகமாக கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்பு நடக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் நடந்த ஊழல்கள். ஸோ இது நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 20% இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டாங்கங்கிறதோடைய எஃபெக்ட் என்னவா இருக்கணும்னு நான் சொல்கிறேன். 20% பார்ட்டி ஃபண்ட் 10% 11% இருக்கும். அதை தவிர அதிகாரிகள் வாங்குறது எல்லாம் சேர்த்தா 18-20% வரும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வாங்க மாட்டேன்ற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் நம்மளோட பட்ஜெட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம பட்ஜெட்லேருந்து 1.5 லட்சம் கோடி ரூபா திட்டங்களுக்காக செலவு பண்ணுவோம். மீதியெல்லாம் சேலரி அப்படி இப்படின்னு போய்டும். அதை தவிர பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு ஈபி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொதுத்துறை நிறுவனம் எல்லா செலவினங்களும் எடுத்திங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபா இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் செலவு பண்ணுறாங்க. அந்த 3 லட்சத்தில் நீங்கள் 20% சேமிச்சிங்கன்னு சொன்னால் 60,000 கோடி ரூபாய். இன்றைக்கி நம்மளுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது சொல்கிறாரு ரெவன்யூ டெஃபிசிட் 78,000 கோடின்னு. நீங்கள் 60,000 கோடி ரூபாய் வெறும் இந்த ஊழலை அட்ரஸ் பண்ணுறது மூலமாக மட்டுமே நீங்கள் நம்மளுடைய ஃபினான்ஸை மிகப்பெரிய அளவில் சீர் செய்ய முடியும். அப்போ இது பல பேருடைய வாழ்க்கையே இன்றைக்கி நமக்கு ஏற்றத்தாழ்வில் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு ஒரு முக்கியமான காரணி இந்த ஊழல்கள். அப்போது அந்த ஊழல்களை வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண முடியுதா? இன்றைக்கி லேபர் டிபார்ட்மெண்ட் போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு கடையாக போய் எப்படி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் எப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க இந்த லஞ்சத்தினால. அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு நேர்மையாக பிஸ்னஸ் செய்வதற்கான வழிவகை இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களால் இன்னும் நல்லா செயல்பட முடியும். எக்கானமியும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ இது எல்லாத்திற்குமே ஊழல் அப்படிங்கிறது, லஞ்சம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஆனால் தமிழ்நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் கடன் சுமை ஏறி இருக்கு. இவங்க பார்ட்டி ஃபண்ட் மூலமாகவே ஒரு 20% 30% வாங்கி ஊழல் பண்ணியிருக்காங்க. அதை குறைச்சி இந்த கடன் சுமையாக நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தாவேக்கா அரசு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. பட் வந்த பிறகு அவங்களுமே அதிக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அது பாசிபிளா? சரி, அது வந்து ஷார்ட் டேர்மில் இட் இஸ் நாட் பாசிபிள். பட் லாங் டேர்மில் ஒரு 5 ஆண்டுகளில் ஓரளவுக்கு அது பாசிபிள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாங்குவதும் எதற்காக செலவு பண்ணுறீங்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடன் வாங்குறது பெரும்பாலானது நீங்கள் திரும்ப வட்டிக்கும் இதுக்குமே போயிட்டு இருந்தது, செலவுக்கு போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உருவாக்குற. நீங்கள் வாங்கக்கூடிய கடன் ஒரு தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயன்படுகிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நீங்கள் வாங்கின கடனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுகிறதா அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, வரக்கூடிய டேட்டாலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் வந்து மோர் அண்ட் மோர் ஏற்கனவே பெற்ற கடன்களையும் மற்ற விஷயங்களையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் பெண்டிங் சேலரி இந்த மாதிரி பே பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். தவிர நம்ம உண்மையிலேயே ஒரு கேபிட்டல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. ஸோ இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையிலேருந்து நீங்கள் ஊழல்லாம் செய்யாமல் நம்ம நாளைக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசாங்கமே வாங்கும். அதை லிமிட்டாக வாங்க முடியும். அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நீங்கள் செலவு பண்ண முடியும். நாளை அதை நீங்களால் ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேரண்டி கொடுத்தா கூட கடன் கொடுக்காத ஒரு நிலைமையில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு தள்ளப்பட்டது. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து மாற வேண்டும். அப்போ அதெல்லாம் நம்ம இந்த ஊழலை ஒழிப்பதன் மூலமாக, குறைப்பதன் மூலமாக அதை செய்ய முடியும். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்ட்டு தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி.